டேபிள் நான் ஸ்கூல் டைமில் நிறைய வாட்டி மக்கப் படித்து நான் தப்பாக எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஆனால் இந்த டேபிள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ண முடியும். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒயிட் ஷீட் வேணும் ஓகேங்களா. ஸோ அதனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோடனே முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காம்பஸ் ஒன்று தேவை, உங்களுக்கு ஸ்கேல் தேவைப்படும், அண்ட் ஆல்சோ ப்ரொட்ராக்டர். ஸோ இந்த 3 இருந்தால் போதும், நீங்கள் இந்த ட்ரிக்கை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ முதல்ல பேப்பரோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா. பேப்பர் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து சுற்றி நிறைய இடம் தேவை. அந்த ப்ளஸ் வந்து என்ன சைஸில் வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த ப்ளஸ்ஸோடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 90 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய காம்பஸை நீங்கள் வந்து 10 சென்டிமீட்டருக்கு வந்து வேல்யூ எடுத்துக்கோங்க உங்கள் காம்பஸில். இப்போ கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 10 சென்டிமீட்டர் இருக்குது ஓகேங்களா. இப்போ இதை சென்டராக வச்சுட்டு அந்த 10 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் வரைங்க. ஆஹா, எனக்கு கொஞ்சம் வெளியே போகுது. ஓகே, இதனால தான் நான் வந்துட்டு சென்டரில் வரைய சொன்னேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அழிச்சிட்டு கொஞ்சம் கீழே வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பருக்கு மேலே விட பேப்பருக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, லைட்டாக கொஞ்சம் நம்ம லைனை அழிச்சு கீழே வரைஞ்சிக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடமே ஓகே தான். ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. டன். ஸோ இதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா. இப்போது நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, உங்கள் ப்ரொடெக்டரை இந்த நீங்கள் வரைஞ்ச அந்த சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 30 டிகிரியை மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் அதில் வேறு என்ன இருக்கும், 60 இருக்கும்னு நினைக்கிறேன், 60 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 45னா 45 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த டேபிள் இருக்க ஒரு வேல்யூவே நீங்கள் இதில் டாட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா ஆங்கிளுக்கும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் டச் பண்ணுற மாதிரி இந்த சென்டரில் இருந்து லைனை ட்ரா பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து 60 டிகிரி லைனை ட்ரா பண்ணுறேன். அப்புறம் இது 45. கரெக்டாக இந்த சர்க்கிளோட எட்ஜையும் இந்த சென்டரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆங்கிள் இருக்கணும். 60 டிகிரி லைன் வரைஞ்சிட்டேன், 45 டிகிரி லைன் வரைஞ்சிட்டு 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு 30 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், 45 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், அப்புறம் 60 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க இந்த சர்க்கிளோட எண்டை தொடுற வரைக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் உங்களுடைய காஸ் தீட்டா. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய சைன் தீட்டா ஓகேங்களா. நான் என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகும், பட் வெயிட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 30 டிகிரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைனுடைய கர்வ் வச்சு டச் பண்ணுற இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. அது வந்து எதை மீட் பண்ணணும்னா, இங்கே நம்ம போட்டுக்கோங்களா இந்த 0 டிகிரி லைன், இந்த 0 டிகிரி லைனை அது டச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. அதுவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்கேலை விட செட் ஸ்கொயர் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு லைன் இங்கே வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக ஓகேங்களா. இங்கே வந்து மீட் ஆகணும். அதே போல் அந்த லைன் வந்து இந்த லைனை மீட் ஆகிறவங்க ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க இந்த 3த்துக்குமே பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வரைஞ்சி முடிச்சோன்னே பார்க்க எப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வேல்யூவை மெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு இப்போது
sin 30 தேவை ஓகேங்களா. sin 30 அப்படின்னா இப்போ நம்ம எப்படி அதை இந்த சர்க்கிள் எப்படி எடுக்கிறது? சைன்ன்றது எப்பவுமே வெர்டிகலான ஒரு வேல்யூ, நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி காஸ்னா அது வந்து ஹரிசாண்டலான ஒரு வேல்யூ. இப்போ sin 30 அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 3 வெர்டிகல் லைன்ஸ் இருக்குது, 1 2 3, இந்த 3 வெர்டிகலாக இருக்குது ஓகேங்களா. இதில் எந்த லைன் வந்து 30 டிகிரி கூட மீட்டப் ஆகுது நீங்கள் பார்க்கணும். இந்த லைன் தான் வந்து 30 டிகிரியில் மீட்டப் ஆகுது. அப்போ இந்த லைனோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த லைனோட லென்த்தை மெஷர் பண்ணால் கரெக்டாக 5 சென்டிமீட்டர் கிடைக்குது. அப்போது sin 30ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஆனால் நீங்கள் அதை எப்படி எழுதணும்னா 0.5ன்னு எழுதணும் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். ஸோ sin 30ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கும். இப்போ நம்ம டேபிளில் செக் பண்ணிடலாமா? ஸோ இதெல்லாம் நம்மளுடைய அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள், நீங்கள் கஷ்டப்பட்டு மகப்படுகிற டேபிள். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா sin 30 1/2 இருக்குது. 1/2 என்ன? 0.5 தான். ஸோ நம்மளுக்கு அந்த வேல்யூ டேரெக்டாகவே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம cos 30 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ cos 30 என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/2. ஓகே, இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு cos என்ன சொன்னேன்? cos 30 நம்மளுக்கு தெரியல. இப்போ அதை கண்டுபிடிங்க. அதுதான் காஸ்னா என்ன சொன்னேன்? எப்பவுமே வந்து காஸ்ன்றது ஹரிசாண்டல் லைன் ஓகேங்களா. இந்த ஹரிசாண்டல் லைனில் 3 லைன் இருக்குது, 1 2 3, இந்த 3 ஹரிசாண்டல் லைன் இருக்குது. இந்த 3ல எது cos 30 டிகிரி கூட மீட்டப் ஆகுதோ அதான் cos 30. ஸோ இந்த லைன் தான் வந்து 30 டிகிரி கூட மீட்டப் ஆகுது. ஸோ அப்போ இதுதான் காஸோட லைன், cos 30 லைன். இதோட இதை நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 8.6 கிட்ட வருது ஓகேங்களா. ஸோ அப்போது cos 30 8.6 சென்டிமீட்டர் ஃபார்ம் பண்ணுது. அதை நம்ம எப்படி எழுதணும்னா 0.86ன்னு எழுதணும் ஓகேங்களா. இதான் வந்து cos 30 வேல்யூ. இப்போ நம்ம டேபிளில் பார்ப்போம். ஸோ டேபிளில் cos 30 வந்து √3/2ன்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணிடலாம் பார்ப்போம் ஓகேங்களா. √3 டிவைடட் பை 2, √3 டிவைடட் பை 2 போட்டால் 0.86 வருது பாருங்கள் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண வேல்யூவும் இங்கே ஓகேங்களா, 0.86 கரெக்டு. ஸோ இப்போ நான் வந்து sin 30க்கும் cos 30க்கும் இங்கேருந்து மெஷர் பண்ணி வேல்யூ எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு sin 45 வேணும் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, இந்த லைனை நீங்கள் மெஷர் பண்ணணும். அதுமாதிரி cos 45னா இந்த லைனை மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி அப்புறம் sin 30 உங்களுக்கு sin 60 வேணும்னா இந்த லைனை மெஷர் பண்ணணும். cos 60 வேணும்னா இந்த லைனை மெஷர் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை ஒரு வாட்டி இந்த சர்க்கிளை நீங்கள் வீட்டில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து நம்மளுக்கு அந்த எல்லா வேல்யூவும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம்ஸ் போய் ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்குனீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ட்ரிக்கு கிடையாது. ஆக்சுவலாக ட்ரிக்னாமெண்ட்ரியில் அந்த டேபிள் அவங்க ஃபார்ம் பண்ணாங்களா மேத்தமெட்டிஷியன்ஸ், அவங்களே வந்து இந்த மாதிரி சர்க்கிளை வரைஞ்சி அதோட ட்ரையாங்கிள் வேல்யூஸ், இந்த ஹைட் என்ன, இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன, ட்ரையாங்கிளோட வித் என்ன அப்படின்ற மெஷர் பண்ணி தான் அந்த டேபிளே போட்டிருக்காங்க. பட் ஏன் அவங்க இது மாதிரி மெஷர் பண்ண டேபிள் போட்டிருக்காங்க, அதை நான் வந்து வேற ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலில் ENS சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.